அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள் இப்போ டைம் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? காலையில் ஒரு 6:30 to 7:30 இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் ஒரு 5:30க்கு மேலே இருக்கும் அப்படின்னு தானே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதுதான் கிடையாதுங்க. இப்போ நல்ல நட்ட நடு பகல் 2:30 ஆகுதுங்க. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? என்ன சமைச்சேன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய், அதில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 5 பழமான தக்காளி, ஒரு கைப்பிடி தேங்காய், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 80% வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா, இதில் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 90-95% வேகட்டும். நான் எல்லாத்தையும் ஒன்றா தாங்க போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 95% வதங்கின பின்னாடி ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரே நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறட்டும், அரைச்சிட்டு வந்துடலாம். அதே பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா குக் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு 50% வதங்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, நம்ம தனியாத்தூள் மட்டும்தான் சேர்க்கலை. ஸோ தனியாத்தூளையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பக்கம் குக்கரில் பார்த்திங்கன்னா மட்டன் பாயா நல்லா வாஷ் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி, மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. அதுலேருந்து அந்த மட்டன் பாயாவை மட்டும் வதக்கி விடுங்க போட்டு. அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது? பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த மட்டன் சூப், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தாங்க அந்த டேஸ்ட்டு அந்த மட்டன் பாயால் இறங்கி சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான, அதே நேரத்தில் குயிக்கான மட்டன் பாயா ரெசிபி ரெடி. சுட சுட சோறு மட்டன் பாயாவை போட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்ததும். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சிம்பிள் அண்டு ஸ்பெஷல் லஞ்சுங்க. மட்டன் பாயா எப்போவுமே அந்த எலும்பு கூட கறி ஒட்டிட்டு இருக்கக்கூடாதுங்க. அப்படியே கழண்டு வர மாதிரி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உப்பு காரமும் இறங்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இருந்ததுன்னா மட்டன் பாயா சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராதுங்க. அதனால் 10லேருந்து 15 விசில் தாராளமாக விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும்.